إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்து வருகின்றோம். இறுதியாக பைஅத்துல் அகபா என்கின்ற அகபா உடன்படிக்கை சம்பந்தமாக பார்த்தோம். இரண்டாவது அகபா உடன்படிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு பிறகு 13வது ஆண்டு கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜா மாதத்திலே 12வது நாள் நடைபெற்றது என்பதை பார்த்தோம். மதீனாவாசிகள் இந்த பைஆவிலே கலந்து கொண்டார்கள். நபி அவர்களை மதீனாவுக்கு அழைத்தார்கள். அவர்கள் மதீனாவை நோக்கி சந்தோஷமாக திரும்பிச் சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடம் வர வேண்டும் என்கின்ற ஆவலோடு அவர்கள் எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் மாதத்திலே தான் மதீனாவுக்கு சென்று சேருகின்றார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதென்பது அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கனவுலே இந்த விடயத்தை காண்பித்தான். எனவே மதீனா நபி அவர்களும் நபி தோழர்களும் ஹிஜ்ரத் செய்வதற்கான ஒரு இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு, அல்லாஹு தஆலாவுடைய வஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ரஅய்து ஃபில் மனாமி அன்னி உஹாஜிரு மின் மக்கத இலா அர்தின் பிஹா நஹல். நான் கனவுலே மக்காவிலிருந்து ஒரு பூமிக்கு ஹிஜ்ரா செய்வதை பார்த்தேன். அந்த பூமியிலே பேரீச்சம் மரங்கள் இருந்தன. ஃபதஹப வஹ்லி இலா அன்னஹல் யமாமா அவு ஹஜர். என்னுடைய சிந்தனை எங்கே போனதென்றால் அது யமாமாவாக இருக்கும் அல்லது ஹஜராக இருக்கும் என்று நினைத்தேன். ஃபஇதா ஹியல் மதீனத்து யத்ரிப். அதுதான் மதீனா யத்ரிப் இறுதியிலே. எனவே இது சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஹதீத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்திலே நான் எங்கே அந்த பூமி எங்கே இருக்கிறது என்பது தெளிவாகவில்லை. எனவே நபி அவர்களுக்கு முன்னரே அவர்கள் ஹிஜ்ரத்துக்குரிய இந்த ஏற்பாடு செய்வதற்கு முன்னாலே அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய இருக்கக்கூடிய பூமி அவர்களுக்கு கனவில் அல்லாஹுவால் காட்டப்பட்டது. அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே, அதுவும் சஹீஹ் புகாரிலே வரக்கூடிய ஹதீத், இன்னி உரீது தார ஹிஜ்ரத்திக்கும் ذات نخل بين لابتين. நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய ஊர் எனக்கு கனவில் காட்டப்பட்டது. அங்கே பேரீச்சம் மரங்கள் தோட்டங்கள் இருந்தன. அது 2 லாபாவுக்கு இடையிலே, அதாவது 2 ஹர்ராவுக்கு இடையிலே. ஹர்ரா என்பது எரிமலையினால் வரக்கூடிய சிறிய கற்கள், நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மரங்கள் முளைக்காத ஒரு கரடு முரடான பகுதி தான் லாபா. எனவே அவ்வாறான மதீனாவிலே அவ்வாறு தான் மதீனா அமைந்திருக்கிறது. எனவே இப்படியான ஒரு இடத்துக்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்வது கனவுலே காட்டப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கனவுக்கு பிறகு அதிகமானவர்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல இருக்கிறார்கள். அங்குதான் ஹிஜ்ரத் செல்ல வேண்டிய இடம். அங்குதான் ஒரு இஸ்லாமிய நாடு உருவாகும். அங்கு சென்று இஸ்லாம் முழு அரேபிய தீபகற்பத்துக்கும் முழு உலகத்துக்கும் பரவும். அங்கே நல்ல முறையில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்கின்ற விடயங்கள் சஹாபாக்களுக்கு தெளிவாகியது. அதற்கு பிறகு மதீனாவை நோக்கி அவர்கள் ஹிஜ்ரா செய்வதற்கு ஆரம்பித்தார்கள். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீதுடைய தொடர் என்னவென்றால், ஹிஜ்ரத் செய்பவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். وَرَجَعَ عَامَّةُ مَنْ كَانَ هَاجَرَ بِأَرْضِ الْحَبَشَةِ إِلَى الْمَدِينَةِ. அதே போன்று ஹபஷாவிலே இருந்த, அங்கே ஹிஜ்ரத் செய்திருந்த பெரும்பாலானவர்கள் மதீனாவை நோக்கி திரும்பி வந்தார்கள். அபிசீனியாவிலே
எங்களுக்கு தெரியும், மக்காவிலே வாழ முடியாமல் துன்பத்திலே அவர்களுடைய உயிரை ஏனும் காப்பாற்றிக் கொள்வதற்காக, இஸ்லாத்தை தங்கள் அளவிலாவது நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்காக அபிசீனியாவுக்கு போனார்கள். அங்கே ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்தது. அங்கே அவர்கள் இஸ்லாமிய நாடை உருவாக்கவில்லை. அங்கே சென்று அவர்கள் அந்த அரசனிடத்திலே பாதுகாப்பை பெற்று அவர்கள் தங்கள் அளவிலே மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட பொழுது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவிலே ஹிஜ்ரத் என்பது வித்தியாசமானது. அங்கே வாழக்கூடியவர்கள் இஸ்லாத்தை அவர்களாக விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே ஒரு முஸ்லீம்கள் உருவானார்கள், இஸ்லாத்தை விரும்பினார்கள். எனவே அது ஒரு இஸ்லாமியர்களுடைய நாடாக, பிரதேசமாக மாறியது. அங்கே ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குவதற்கு அது இலகுவாக இருந்தது. அங்கிருந்து இஸ்லாத்தினுடைய செய்தியை எங்க இடங்களில் எல்லாம் உலகத்திலே இஸ்லாம் இல்லாமல் வழிகேட்டிலே மக்கள் இருளிலே அநீதியிலே மூழ்கியிருக்கிறார்களோ அந்த இடங்களுக்கு பரப்பப்பட்டது. எனவே இந்த இடத்திலே இந்த தொடர் ஹதீஸிலே என்ன வருகிறது என்றால், وَتَجَهَّزَ أَبُو بَكْرٍ قِبَلَ الْمَدِينَةِ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏனைய சஹாபாக்கள் மதீனாவுக்கு போவதை போன்று மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதற்கு தயாரானார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அலா ரிஸ்லிக், நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள், ஃபஇன்னி அர்ஜூ அன் யுஅ்தன லி, எனக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், வஹல் தர்ஜூ ذلك بأبي أنت, என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் அதை ஆதரவு வைக்கின்றீர்களா? நபி அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்கள் போகாமல் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து போவதற்காக. அவரிடத்தில் 2 பயணம் செய்யக்கூடிய ஒட்டகங்கள் இருந்தன. அந்த 2 ஒட்டகங்களுக்கும் நல்ல முறையிலே தீனி போட்டு வளர்க்கின்றார்கள். 4 மாதங்களாக இவ்வாறு செய்கின்றார்கள். எனவே எங்களுக்கு தெரியும், இந்த நிலை நபி அவர்கள் மதீனாவுக்கு போகிறார்கள் என்பது அப்படி என்றால் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாலே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நாம் பார்க்கின்ற பொழுது சஹாபாக்கள், அன்சாரிகள் ஒப்பந்தம் செய்வதற்கு முன்னாலே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்காவிலே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு எதிரிகளுடைய தொல்லைகளுக்கு ஆளாகி நாளாந்தம் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தப்படாமல் ஃபித்னாவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற நிலையிலே பலவீனமான முஸ்லீம்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு விடிவாக இந்த மதீனா ஹிஜ்ரா அமைந்திருந்தது. அங்கே அன்சாரிகள் அதற்குரிய ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். இஸ்லாத்திலே அவர்களை அங்கே வரக்கூடியவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். ஆனால் ஹிஜ்ரா என்பது சாதாரணமானது கிடையாது. ஏனென்றால் ஹிஜ்ரா சொல்கின்ற பொழுது தங்களுடைய சொந்த நாட்டை, தாங்கள் பழகியவர்களை, தங்களுடைய ஞாபகார்த்தங்களை, தங்களுடைய உறவுகளை எல்லாத்தையும் விட்டுவிட்டு செல்ல வேண்டிய நிலை அங்கே சஹாபாக்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் இதை எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு அவர்களுடைய மார்க்கத்துக்காக, அகீதாவுக்காக புதிய ஒரு நாட்டை, இஸ்லாமிய நாட்டை உருவாக்கி அங்கிருந்து முழு உலகத்துக்கும் இஸ்லாத்துடைய செய்தியை, ஏகத்துவத்தை, இஸ்லாத்தின் ஒளியை, நேர்வழியை பரப்புவதற்காக அது ஒரு பெரிய பணி. மக்காவிலே அவர்கள் கஷ்டப்பட்டாலும், அவர்கள் சுதந்திரமாக மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய இடமாக இருந்தாலும், ஆனால் அவர்களுடைய பணி முடியவில்லை. அங்கே பலர் யுத்தம் செய்ய வருவார்கள், முழு அரேபியர்களை எதிர்த்து நிற்பார்கள், அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும். அப்படியான ஒரு பணிக்காகத்தான் அவர்கள் மதீனாவை நோக்கி நபித்தோழர்கள் போக ஆரம்பித்தார்கள். யார் ஆரம்பமாக மதீனாவை நோக்கி ஹிஜ்ரா செய்த நபித்தோழர்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஆரம்பமாக ஹிஜ்ரா செய்த நபித்தோழராக அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே பார்க்கப்படுகின்றார்கள். அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலாவதாக ஹிஜ்ரா செய்ததாக மூஸா பின் உக்பா என்கின்ற வரலாற்றாசிரியரும் இப்னு இஸ்ஹாக் என்கின்ற முக்கியமான 2 வரலாற்றாசிரியர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரா செய்திருந்தார்கள். அவருடைய மனைவி உம்மு சலமா பிறகு நபி அவர்களுடைய மனைவியானார்கள். அந்த இருவரும்
அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரா செய்திருந்தார்கள். பிறகு அங்கிருந்து அவர்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு மக்காவிலே தொல்லை தாங்க முடியாமல் திரும்பவும் அவர்கள் மதீனா நோக்கி போனார்கள். இவர்கள் போனது அகபா உடன்படிக்கைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் என்று அந்த வரலாற்று செய்தி சொல்கிறது. எனவே அது ஒரு வரலாற்று செய்தி தான், அவ்வாறு இருக்கலாம். அதே போன்று ஆரம்பமாக ஹிஜ்ரா செய்தவர்களே முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏற்கனவே அவர்கள் அங்கே சென்று அவர்களுக்கு பிரச்சாரங்கள் செய்தார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், திரும்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். அதாவது அகபா உடன்படிக்கைக்கு முன்னால் அங்கே வந்தார்கள். மதீனாவுடைய நிலைமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி இருப்பார்கள். திரும்பவும் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்கின்றார்கள். எனவே ஆரம்பமாக ஹிஜ்ரா செய்தவர்களே முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீத்திலே என்ன இடம்பெற்றிருக்கிறது என்றால், அவர்கள் இருவரும் ஆரம்பமாக ஹிஜ்ரா செய்து வந்தவர்கள் கான யுக்ரிஆன் இன்னாஸுல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை மக்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள் என்று அல்-பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீத்திலே பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து என்ன செய்தார்கள் முஹாஜிர்கள்? மதீனாவை நோக்கி சென்றார்கள். அவர்களிலே பிலால் இப்னு ரபாஹ், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு பிறகு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் ஹிஜ்ரா செய்கின்ற நேரத்திலே 20 பேர் அவர்களோடு சேர்ந்து ஹிஜ்ரா செய்திருக்கின்றார்கள். எனவே உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 பேரோடு ஹிஜ்ரா செய்து வந்தார்கள் என்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தொடர்ந்து அவர் சொல்கின்றார், ثم جاء النبي صلى الله عليه وسلم, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். فما رأيت أهل المدينة فرحوا بشيء فرحهم به, மதீனாவாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகையினால் பட்ட சந்தோஷத்தை போன்று ஒருபோதும் சந்தோஷப்பட்டதை நான் கண்டதில்லை. حتى رأيت الولائد والصبيان يقولون هذا رسول الله صلى الله عليه وسلم قد جاءنا, சிறுவர்கள் கூட என்ன சொன்னார்கள், இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் வந்துவிட்டார் என்று சந்தோஷப்பட்டார்கள் என்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது. மக்காவிலே இருந்த முஷ்ரிக்குகள் ஹிஜ்ராவை தடுப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். நபி அவர்களும் ஹிஜ்ரா போவார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அவர்கள் அகபா உடன்படிக்கைக்கு பிறகு ஷைத்தானுடைய அந்த சப்தத்தை கேட்டு அன்சாரிகளிடம் வந்து உறுதிப்படுத்த முயற்சித்தார்கள். ஆனால் அங்கே அன்சாரிகளோடு இருந்த முஷ்ரிக்குகள் அவர்களுக்கு இந்த நிகழ்வு தெரியாதன் காரணமாக இவ்வாறு எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னதனால் அவர்கள் அதை நம்பிவிட்டு போனார்கள். ஆனால் அவர்களுக்கு பிறகு உண்மை தெரிய வந்துவிட்டது. அங்கே உள்ள முஸ்லிம்கள் ஹிஜ்ரா போவதை அவர்கள் தடுக்க ஆரம்பித்தார்கள். பல தடைகளை அவர்களுக்கு முன்னால் ஏற்படுத்தினார்கள். சில நேரங்களில் அவர்களுடைய சொத்துக்களை தடுத்தார்கள், போகக்கூடாது என்பதற்காக. சில நேரங்களில் அவருடைய மனைவிகளை, பிள்ளைகளை விடாமல் தடுத்தார்கள். சென்றவர்களை அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவதற்கு சதி செய்தார்கள். இவ்வாறு பல வகையிலே அவர்கள் முயற்சி செய்தார்கள். என்றாலும் ஹிஜ்ரா தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. எங்களுடைய சொத்து, செல்வம், குடும்பம், இந்த உலகமே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய அகீதாவை பாதுகாக்க வேண்டும் என்ற நபித்தோழர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரா செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இந்த நிலைமை எவ்வாறு கடினமாக இருந்தது என்பதை பார்ப்பதற்கு நாம் 2 சம்பவங்களை பார்ப்போம். ஒரு சம்பவம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு பேரன் அறிவிக்கின்றார். அவர் ஒரு தாபியி. பல தாபியங்கள் அவரிடமிருந்து பல ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார். இமாம் இப்னு ஹிப்பான் அவரை பலமானவர் என்று சொல்லியிருக்கின்றார். அவர் அறிவிப்பது அவருடைய பாட்டியிடமிருந்து இந்த செய்தி. எனவே இது ஒரு வரலாற்று செய்தி. அந்த வகையிலே பலரும் இதனை எடுத்து நூல்களிலே எழுதியிருக்கின்றார்கள். அது சலமா என்கின்ற இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பேரன் என்ன சொல்கிறார்? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதாக சொல்கின்றார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியும், அவர்கள்
ஏற்கனவே நாம் சொன்னோம், அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரா செய்திருந்தார்கள். பிறகு மக்காவுக்கு வந்தார்கள் தங்கள் கணவனோடு, அபூ சலமாவோடு. மக்காவிலே கொடுமை தாங்க முடியாமல் தான் அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரா செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் ஹிஜ்ரா செய்கின்ற நேரத்திலே அவர்களுடைய வரலாற்றிலே அவர்களுடைய வயது 23 என்றும், அதே போன்று அவர்கள் பிறகு நபிசல்லா அபூ சலமா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு நபி அவர்களை திருமணம் முடித்த நேரத்தில் அவர்களுடைய வயது 27 என்றும் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்கள் ஹிஜ்ரி 61வது ஆண்டு மரணித்ததாகவும், அப்போது அவர்களுடைய வயது 84 என்றும் சொல்லப்படுகிறது. இங்கே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். அபூ சலமா அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்வதற்கு தன்னுடைய ஒட்டகத்தை தயார்படுத்தி என்னையும் அதில் ஏற்றி எங்களுடைய பிள்ளை சலமாவையும் என்னுடைய மடியிலே வைத்து ஒட்டகத்தை அவர்கள் வெளியிலே எடுத்து ஓட்டிச் சென்றார்கள். இந்த நேரத்திலே பனுல் முகீரா, அதாவது உம்மு சலமா அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய உறவினர்கள் இதை பார்க்கின்றார்கள். பார்த்தவுடனே அங்கே வந்து என்ன செய்கிறார்கள்? சண்டை பிடிக்கின்றார்கள். நீங்கள் போவது சரி, எங்களால் உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் எங்களுடைய இந்த பெண்ணை நீங்கள் எதற்காக உலகமெல்லாம் அழைத்துச் செல்கின்றீர்கள், நாடுகளுக்கெல்லாம் கூட்டிச் செல்கின்றீர்கள், நாங்கள் விடமாட்டோம் என்று அவர்கள் அந்த நேரத்தில் சொல்கின்றார்கள். அபூ சலமா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அந்த ஒட்டகத்தின் கயிறை பறித்தெடுக்கின்றார்கள். எனவே அங்கே அவர்கள் உம்மு சலமாவையும் அவர்களுடைய பிள்ளையையும் தடுக்கின்றார்கள். இந்த செய்தி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு கேள்விப்படுகிறது, அவர்களுடைய உறவினர்களுக்கு. எனவே இவர்கள் முஸ்லீம்கள் அல்ல என்றாலும் தங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அபூ சலமாவை அவருடைய மனைவியிலிருந்தும் பிள்ளையிலிருந்தும் இவர்கள் பிரித்திருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள் என்றவுடனே அவர்கள் கோபப்பட்டு அங்கே வந்து என்ன செய்கிறார்கள் என்றால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருக்கக்கூடிய பிள்ளையை அவர்கள் எங்களுக்கு தாருங்கள் என்று பறித்தெடுக்கின்றார்கள். நாங்கள் வல்லாஹி லா நத்ருக் இப்னனா இந்தஹா, அந்த பெண்ணிடத்திலே நாங்கள் எங்களுடைய பிள்ளையை விடமாட்டோம், ஏனென்றால் நீங்கள் எங்களுடைய ஆளிடமிருந்து, அபூ சலமாவிடமிருந்து அவரை அந்த பெண்ணை தடுத்தீர்கள் என்று அங்கே சண்டை நடக்கிறது. கடைசியாக அந்த பிள்ளையுடைய சலமாவுடைய கை கூட உடைந்து விடுகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் இழுபறியிலே கடைசியிலே பிள்ளையுடைய கையை கலட்டி விட்டார்கள். பிறகு அபூ சலமாவுடைய அந்த குடும்பத்தார்கள் அந்த பிள்ளையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உம்மு சலமா அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கின்றார்கள். அபூ சலமா அவர்கள் மதீனாவுக்கு போய்விட்டார்கள். இவ்வாறு 3 பேரும் பிரிக்கப்பட்டு விட்டார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். ஃபுர்ரிக பைனி வ பைன ஸௌஜி வ பைன இப்னி. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் அந்த பள்ளத்தாக்குக்கு சென்று மாலையாகும் வரையிலே அழுது கொண்டிருப்பேன். இவ்வாறு 1 வருடமாக நான், அல்லது அதுக்கு நெருக்கமான காலம் இதே நிலையிலே தான் நான் இருந்தேன். ஒருமுறை எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர் ஒருவர் என்னை பார்த்துவிட்டு என் மீது அவருக்கு இரக்கம் வந்து அங்கே என்ன போய் சொல்கிறார், அலா துஹ்ரிஜூன ஹாதிஹில் மிஸ்கீனா ஃபர்ரக்தும் பைனஹா வ பைன ஸௌஜிஹா வ பைன வலதிஹா, இந்த மிஸ்கீனாவை, இந்த பாவப்பட்ட பெண்ணை நீங்கள் வெளியே அனுப்பக்கூடாதா? அவருக்கும் அவருடைய கணவனுக்கும் பிள்ளைக்கும் மத்தியிலே நீங்கள் பிரித்து விட்டீர்கள் என்று அவருடைய குடும்பத்துக்கு சொன்ன பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்ஹகி பி ஸௌஜிகி இன் ஷி'த், நீ விரும்பினால் உன்னுடைய கணவனோடு போய் சேர்ந்து கொள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கின்றார்கள். இந்த நேரத்தில் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்திடம் இருந்த அந்த பிள்ளையையும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார்கள். என்றால் இவர்கள் விட்டு கொடுத்ததனால், அனுமதி கொடுத்ததனால் அவர்கள் பிள்ளையை கொடுத்து விடுகின்றார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஒட்டகத்தை நான் தயார் செய்து என்னுடைய பிள்ளையையும் என்னுடைய மடியிலே வைத்து கொண்டு என்னுடைய கணவனை நோக்கி நான் மதீனா நோக்கி சென்றேன். என்னோடு யாருமே இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய படைப்புக்குள்ளே எவரும் கூட என்னோடு இல்லை. எப்படியாவது அங்கே போற வழியிலே யாரிடத்திலாவது கேட்டு நான் போய் சேர்ந்து விடுவேன்
என்று நான் சொல்லிக்கொண்டேன். பிறகு தனைம் என்ற இடம், தனைம் மக்காவுக்கு நெருக்கமான இடம், இப்போது ஆயிஷா பள்ளி என்று சொல்வார்கள். அந்த தனைம் என்ற இடத்துக்கு நான் வந்த பொழுது அந்த இடத்திலே உஸ்மான் இப்னு தல்ஹா இப்னு அபி தல்ஹா, உஸ்மான் இப்னு தல்ஹா என்கின்ற பனு அப்துத்தார், அதாவது முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கிளை கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களோ குறைசிகர்களே, அந்த பனு அப்துத்தார் கோத்திரத்தைச் சேர்ந்த உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களை நான் சந்தித்தேன். அப்போது அவர் என்ன சொன்னார் என்றால், இல ஐனயா பின்த் அபி உமையா, அபு உமையாவுடைய மகளை எங்கே போகிறாய் என்று கேட்டார்கள். நான் உரீது ஜௌஜி பில் மெதீனா, மதீனாவில் இருக்க என்னுடைய கணவனிடத்திலே நான் போகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் கேட்டார், உங்களோடு யாரும் இல்லையா என்று கேட்ட பொழுது, லா வல்லாஹி இல்லல்லாஹ் வபுனைய ஹாதா, என்னோடு யாரும் இல்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹுவை தவிர, அது ஒன்று என்னுடைய மகன் என்னுடைய இந்த சிறிய மகன் என்னோடு இருக்கிறான். அப்போது உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள் முஸ்லீம் அல்ல, அப்போது அவர் முஸ்லீம் இஸ்லாத்தில் இருக்கவில்லை, காஃபிராகத்தான் இருந்தார். என்றாலும் அவர் இவ்வாறு உங்களை விட முடியாது தனியாக என்று சொல்லி அந்த ஒட்டகத்துடைய மூக்கன கயிறை பிடித்து கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். இவ்வளவுக்கும் அவர் ஒரு காஃபிர், அவருக்கு எந்த ஒரு நன்மையும் இதனால் எந்த ஒரு உலக பயனும் அவருக்கு இவர் கூட்டிக் கொண்டு சென்று விடுவதனால் கிடைக்கப் போவதில்லை. என்றாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே அவர் அதை செய்கின்றார். அவர் பிறகு இஸ்லாத்துக்கு வருகின்றார். அல்லாஹு தாலா இவ்வாறான நல்லெண்ணங்கள் உள்ள மனித அந்த உள்ளத்துக்கு அல்லாஹு தாலா ஹிதாயாவை பிறகு கொடுக்கின்றான், நேர்வழியை கொடுக்கின்றான். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், வல்லாஹி மா ஸஹிப்து ரஜுலன் மினல் அரபி கத்து அரா அன்னஹு கான அக்ரம மின், பயணத்திலே அரேபியர்களிலே உள்ளோர் இவரை விட கண்ணியமான ஒரு ஆணை நான் கண்டதில்லை. பயணத்திலே போகின்ற பொழுது அவர் ஒரு இறங்க வேண்டிய இடத்துக்கு, என்றால் நீண்ட தூர பயணம், மதீனா என்பது கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தூரம் மக்காவில் இருந்து. எனவே அன்றைய காலத்திலே பல நாட்கள் எடுக்கும், 7-8 நாட்கள் 10 நாட்கள் எடுக்கும். எனவே இந்த பயணத்திலே நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வருகின்ற பொழுது அவர்கள் ஒட்டகத்தை என்ன செய்வார்கள், தாழ்த்துவார்கள். எனவே ஒட்டகம் தன்னுடைய கால்களை நிலத்திலே முழங்கால்களை வைத்து கீழே இறங்கும். இவ்வாறு ஒட்டகம் அந்த இடம் வருகின்ற பொழுது ஒட்டகத்தை அவர்கள் இறங்க வைப்பார்கள். பிறகு என்னை விட்டும் தூரமாவார்கள். நான் ஒட்டகத்திலிருந்து இறங்குவேன். இறங்கியதற்கு பிறகு அவர் என்ன செய்வார், என்னுடைய ஒட்டகத்தை சற்று தள்ளி எடுத்துக்கொண்டு சென்று அதிலே உள்ள பொருட்களை இறக்குவார். அதற்கு பிறகு அந்த ஒட்டகத்தை ஒரு மரத்திலே கட்டிவிடுவார். பிறகு என்ன செய்வார், இன்னொரு மரத்தை நோக்கி தூரமாக ஒதுங்கி சென்று அந்த மரத்துக்கு கீழால் அவர் தூங்கிக் கொள்வார். புறப்படுகின்ற நேரம் வருகின்ற பொழுது, ஓய்வெடுத்து முடிந்து புறப்படுகின்ற நேரம் வருகின்ற பொழுது ஒட்டகத்திடத்திலே போய் அதை தயார் செய்து என்னிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். பிறகு அவர் தூரமாகுவார், ஏறுமாறு சொல்லுவார். நான் ஏறினதற்கு பிறகு அவர்கள் அந்த ஒட்டகத்தை அதனுடைய கயிற்றை எடுத்துக்கொண்டு செல்வார். இவ்வாறு தான் தொடர்ந்து அவர் என்ன செய்கின்றார். நம் மதீனாவுக்கு வரும் வரையிலே இவ்வாறு நடந்து கொண்டார். மதீனாவிலே பனு அம்ர் இப்னு அவுஃப் என்கின்ற அந்த கோத்திரம் வாழுகிற இடம், இப்போதும் அந்த இடத்திலே தான் அவர்களுடைய பரம்பரை இருக்கிறது. குபா பள்ளிவாசல், மதீனாவில் இருக்கக்கூடிய குபா பள்ளிவாசலை, அந்த பகுதியை அவர் பார்த்த பொழுது என்ன சொன்னார் என்றால், ஜௌஜுகி ஃபி ஹாதிஹில் கரியா, உங்களுடைய கணவன் இந்த கிராமத்திலே தான் இருக்கிறார் என்றால் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கேதான் தங்கியிருந்தார். ஃபதுகுலீஹா அலா பரக்கத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பரக்கத்தால் அங்கே அதுக்குள்ளே நீங்கள் செல்லுங்கள் என்று மக்காவை நோக்கி அவர் திரும்பி சென்று விட்டார். இந்த நேரத்திலே உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி மா அலிம்து அஹ்ல பைத்தின் ஃபில் இஸ்லாமி அஸாபஹும் மா அஸாப ஆல அபி ஸலமா, அபூ ஸலமாவுடைய குடும்பத்துக்கு நடந்ததை போன்று இஸ்லாத்திலே வேறெந்த குடும்பத்துக்கும் நடந்ததாக நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அறியவில்லை. வமா ரஅய்து ஸாஹிபன் கத்து அக்ரம மின் உஸ்மான் இப்னு தல்ஹா, உஸ்மான் இப்னு தல்ஹாவை விட கண்ணியமான சங்கையான ஒரு பிரயாணத்திலே சொல்லக்கூடிய ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே எப்படியான கஷ்டங்களை சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிஜ்ரா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே
இந்த செய்தியை சொல்கின்றார்கள். மதீனாவுக்கு நாங்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு விரும்பிய நேரத்திலே நானும் ஐயாஷ் இப்னு அபி ரபியா, ஹிஷாம் இப்னுல் ஆஸ் இப்னு வாஇல் அஸ்ஸஹ்மி, இந்த 3 பேர், ஒருவர் உமர், இன்னொருவர் ஐயாஷ், இன்னொருவர் ஹிஷாம். இந்த ஹிஷாம் யார் என்றால் அல் ஆஸ் இப்னு வாஇல் அஸ்ஸஹ்மி, அதாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பல நேரங்களிலே. அவருடைய மகன் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அதே போன்று இந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுடைய சகோதரன். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்களே அல் ஆஸ் இப்னு வாஇல் அஸ்ஸஹ்மி, அவருடைய மகன் அம்ர் இப்னு ஆசுடைய சகோதரன். இவரும் ஐயாஷ் இப்னு அபி ரபியா என்பவர். இவர்கள் 3 பேருமே என்ன செய்கின்றார்கள் என்றால், ஐயாஷ் இப்னு அபி ரபியா என்பவர் அபூஜஹலுடைய தாய் வழி சகோதரன். இவர்கள் 3 பேரும் என்ன செய்கின்றார்கள், உமர், ஐயாஷ், ஹிஷாம், நாங்கள் தனாதுப் என்கின்ற இடத்திலே ஒன்று சேருவோம். மக்காவிலிருந்து சற்று ஒரு 10 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திலே ஒன்று சேருவோம் என்று இவர்கள் ஒரு நேரத்தை குறித்து கொள்கிறார்கள். யார் அந்த இடத்திலே வருவதற்கு தாமதிக்கின்றாரோ, 2 பேர் அங்கே வந்தால் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான், ஒருவர் அவர் தடுக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அங்கே இருக்கக்கூடிய 2 பேரும் மதீனாவை நோக்கி போகட்டும் என்று இங்கே இவ்வாறு இவர்கள் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நானும் ஐயாஷ் இப்னு அபி ரபியாவும் அந்த இடத்துக்கு காலையிலே வந்துவிட்டோம். தனாதுப் என்கின்ற இடத்துக்கு வந்துவிட்டோம். ஆனால் ஹிஷாம் அங்கே வரவில்லை. ஆசிபனுல் வாயிலுடைய மகன் ஹிஷாம் அங்கே வரவில்லை. அவர் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார், சோதிக்கப்பட்டார், சோதனைக்கு அதிலே மாட்டிக்கொண்டார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். பிறகு நாங்கள் மதீனாவுக்கு வந்தோம். வந்து குபாவுல இருக்கக்கூடிய பனு அம்ர் இப்னு அவுஃப் என்கின்ற அந்த கோத்திரம் வாழுகின்ற இடத்திலே இறங்கினோம். அந்த நேரத்திலே ஹிஷாமை தேடி, அதாவது ஐயாஷை தேடி அபூஜஹலும் ஹாரிஸும் வந்திருக்கிறார்கள். அபூஜஹல் இப்னு ஹிஷாம், ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்பவர்கள் யாரென்றால் இந்த ஐயாஷ் அவர்களுடைய தந்தையின் சகோதரனின் மகன். அதே போன்று அவர்களுடைய தாயின் பிள்ளை. அவர் தாய் வழியிலே அவருடைய சகோதரன். அவருடைய தாய் 3 பேருடைய தாயும் ஒருவர், அதே போன்று தந்தை வழியிலும் அவருடைய தந்தையுடைய சகோதரனுடைய மகன். எனவே இந்த அபூஜஹலும் அல் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த அகபா உடன்படிக்கையின் போது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி, அவர் இவருடைய செருப்பை போன்று உங்களிடத்தில் 2 செருப்புகள் இல்லை என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையை பார்த்து சொன்ன நேரத்திலே தன்னுடைய 2 செருப்புகளையும் கலட்டி கொடுத்து விட்டு அதை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி போனவர் தான் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம். இந்த ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் பிறகு காலத்தில் அபூஜஹலுடைய சகோதரன், பிறகு காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போது அவர் காஃபிர். அபூஜஹலும் அவரும் எதுக்கு வருகிறார்கள், ஐயாஷ் இப்னு ரபியாவை மதீனாவிலிருந்து திரும்பவும் மக்காவுக்கு அழைத்து செல்வதற்காக வருகின்றார்கள். எனவே மதீனாவுக்கு இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவரை ஹிஜ்ரா செய்திருக்கவில்லை. அவர்கள் மக்காவிலே தான் இருந்தார்கள். அவர்கள் வந்த இருவரும் ஐயாஷுடன் பேசுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களுடைய தாய், இவர்களுடைய தாய் தான், அவர் நேர்ச்சி செய்திருக்கிறார், உங்களை பார்க்கும் வரையிலே தலையிலே சீப்பு வைக்க மாட்டார் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார். எனவே நீங்கள் திரும்பி வந்து தாயை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் தாயை பார்க்க வேண்டும். அப்போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவருக்கு இரக்கம் வருகிறது, தாய் இந்த நிலையிலே இருக்கிறார், எனவே நாம் போயிட்டு வந்து விடலாம் என்று நினைக்கின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். சில அறிவிப்பில் என்ன இருக்கிறது என்றால், மக்காவுடைய வெயிலின் காரணமாக அவர்கள் எப்போதும் அவர் தலையை வார வேண்டிய நிலை ஏற்படும், அல்லது தலையிலே பேன் வருகின்ற பொழுது தலையை வாரிக்கொள்வார். இவர்களை நம்பி நீங்கள் போகாதீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், யா ஐயாஷ், இன்னஹு வல்லாஹி இன் யுரீதுக கௌமு இல்லா லியஃப்தினூக், இந்த கூட்டம் உங்களை சோதனைக்குள்ளாக்குறதுக்கு, உங்கள் மார்க்கத்தை விட்டும் உங்களை தூரமாக்குவதற்கு, ஃபித்னாக்குள்ளாக்குவதற்கு தான் விரும்புகிறார்கள். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார்கள்.
அப்போது அவர் சொல்கிறார், நான் என்னுடைய தாயுடைய அந்த சத்தியத்தை முறியடித்துவிட்டு அதே போன்று என்னுடைய சொத்துக்கள் அங்கே இருக்கின்றன, அதையும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று உமர் ரதியல்லாஹு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், வல்லாஹி இன்னக லதஅலமு அன்னி லமின் அக்ஸரி குரைஷின் மாலா. உங்களுக்கு தெரியும், குறைஷிகளில் எனக்கு நிறைய சொத்து செல்வம் இருக்கக்கூடிய ஒருவர் நான். எனவே என்னுடைய சொத்துல அரைவாசியை நான் உங்களுக்கு தருகிறேன், அவர்கள் இருவரோடு நீங்கள் போகாதீர்கள் என்று உமர் ரதியல்லாஹு அவர்கள் தடுக்கின்றார்கள். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், இல்லை போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார். தாயை பார்க்க வேண்டும், தாயுடைய நிலைமை மோசமாகிவிடக் கூடாது என்று பயப்படுகின்றார். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், சரி நீங்கள் போக வேண்டுமாக இருந்தால் இதோ என்னுடைய ஒட்டகம் இருக்கிறது, இந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போகுங்கள். அந்த ஒட்டகம் விரைவாக பயணிக்கக்கூடியது, கட்டுப்பட்டு நடக்கக்கூடியது. எனவே இவர்கள் ஏதாவது உங்களை செய்வதற்கு முற்பட்டால் அந்த ஒட்டகத்திலே நீங்கள் தப்பி வந்து விடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இனி உமர் ரலியல்லாஹு அவர்கள் பல வகையிலே முயற்சி செய்கின்றார்கள், எப்படியாவது இவரை அனுப்பக்கூடாது என்று யோசிக்கின்றார்கள். என்றால் இவர்களை நம்ப முடியாது, அபூஜஹல் காவிர்களை நம்ப முடியாது. இறுதியாக அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களோடு போகின்றார். போகின்ற வழியிலே அபூஜஹல் இடையிலே என்ன சொல்கின்றார் என்றால், வல்லாஹி யா அஹி லகத் இஸ்தக்லதத் பஈரி ஹாதா, என்னுடைய இந்த ஒட்டகம் கடுமையாக அடம் பிடிக்கின்றது. எனவே உங்களுடைய ஒட்டகத்திலே என்னை ஏற்றிக்கொள்கின்றீர்களா என்று கேட்டபொழுது இவர் ஆம் சரி என்று சொல்கிறார். இவர் ஒட்டகத்தை பணிக்கின்றார். ஒட்டகம் என்ன செய்யும் என்றால், ஒட்டகத்தில் ஒருவர் ஏறுவதற்கு அந்த ஒட்டகத்தை கீழே பணிக்கின்றார். அதில் ஏறிக்கொள்வது, அபூஜஹல் ஏறிக்கொள்வதற்காக. அது அவர்கள் பூமியிலே அந்த ஒட்டகம் சாய்ந்த பொழுது 2 பேருமே பாய்ந்து இவரை கட்டி மக்காவுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், இவரை கட்டிய நிலையிலே அழைத்து செல்கின்றார்கள். அவர்களை ஃபித்னாவுக்கு உள்ளாக்கின்றார்கள். அவரும் அதிலே மாட்டிக்கொள்கின்றார். எனவே உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால், யாரெல்லாம் இவ்வாறு இஸ்லாத்தை தெரிந்ததற்கு பிறகும் திரும்பவும் குஃப்ருக்கு செல்கின்றார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையின் காரணமாக அவ்வாறானவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவர்களிடமிருந்து எந்த ஒன்றையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். அவ்வாறு தான் அவர்களுமே எவ்வாறு ஃபித்னாவுக்குள்ளாக்கப்பட்டு திரும்பவும் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் அந்த சூழலுக்கு செல்லக்கூடியவர்களும் அவர்களுக்குள்ளும் அதைத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தாலா எங்களிடமிருந்து எந்த ஒரு நன்மையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தௌபா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று. ஏனென்றால் நாங்கள் விளங்கியதற்கு பிறகும் திரும்பவும் அந்த இடத்துக்கு போகிறோம் என்று ஒரு நிலையிலே தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு என்று சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது அல்லாஹு தஆலா அவர்கள் விஷயத்திலும் எங்கள் விஷயத்திலும் அவர்கள் விஷயத்திலும் இந்த போன்று சொல்லுகின்ற இவர்களுடைய விடயத்திலே அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். என்ன வசனம்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட, பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் மிகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் மீண்டு வாருங்கள். வ அஸ்லிமு லஹு, அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். மின் கப்லி அன் யஅதியகுமுல் அதாபு சும்ம லா துன்சரூன், உங்களுக்கு அதாபு வருவதற்கு முன்னால் அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அதாபு வந்ததற்கு பிறகு உங்களுக்கு உதவி கிடைக்காது, நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய அதாபு வந்ததற்கு பிறகு யாராலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் மின் கப்லி அன் யஅதியகுமுல் அதாபு பக்ததன் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் உணராத நிலையிலே திடீரென்று வேதனை உங்களிடத்திலே வருவதற்கு முன்னால் உங்களுடைய ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டதிலே அழகானதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அந்த ஆயாக்கள் சொல்கின்றன. இந்த ஆயாக்கள் இறங்கிய பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய கையாலேயே ஒரு ஏட்டிலே நான் இந்த வசனங்களை எழுதி ஹிஷாம் இப்னுல் ஆஸுக்கு அனுப்பி வைத்தேன். யார் இந்த ஹிஷாம் இப்னுல் ஆஸ்? இந்த 3 பேரும் வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அதில் ஆரம்பமாகவே அவரால் வர முடியாமல் தடுக்கப்பட்டார். ஹிஷாம் அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களுடைய சகோதரன். அவருக்கு நான் இந்த ஆயாக்களை எழுதி அனுப்பினேன். ஹிஷாம் என்ன சொல்கிறார் என்றால், இந்த கடிதம், இந்த ஏடு என்னிடத்திலே வந்த பொழுது நான் தீத்துவா என்ற இடத்திலே மக்காவில் இருந்தேன். நான் அதை வாசித்தேன்.
யோசித்து யோசித்து பார்த்தேன். ஆனால் எனக்கு அது என்ன சொல்லப்படுகிறது, எதற்காக என்று புரியவில்லை. பிறகு நான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டேன். அல்லாஹும்ம ஃபஹிம்னீஹா, யா அல்லாஹ் எனக்கு அதை விளங்கப்படுத்து, எனக்கு அதிலே தெளிவை தா என்று நான் கேட்டேன். ஃபஅல்கல்லாஹு தஆலா ஃபி கல்பி, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே அன்னஹா இன்னமா நஸலத் ஃபீனா வ ஃபீமா குன்னா நகூலு லிஅன்ஃபுஸினா வ யுகாலு ஃபீனா, எங்களுடைய விடயத்திலே தான் இந்த ஆயா இறங்கி இருக்கிறது. எங்கள் விஷயத்திலே நாங்கள் எதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அந்த விஷயங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அதேபோன்று எங்களைப் பற்றி எப்படியெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த விடயத்தில் தான் இது இறங்கியது என்ற எண்ணத்தை அல்லாஹு தாலா என்னுடைய உள்ளத்திலே போட்டான். நான் என்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அதிலே உட்கார்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்தேன். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஹிஜ்ரா போய் நபி அவர்களோடு மதீனாவிலே சேர்ந்து கொள்கின்றார்கள். இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரா செய்த சம்பவம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் ஒரு செய்தியிலே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரா போனார்கள் 20 நபர்களோடு வந்தார்கள் என்று. ஏனென்றால் போகின்ற வழியிலே சில நேரம் ஏனைய சஹாபாக்கள் ஹிஜ்ரா செல்கின்ற காலம், அந்த அக்பா உடன்படிக்கைக்கு பிறகு நபித்தோழர்கள் அங்கிருந்து அதிகமாக என்ன செய்தார்கள், மதீனாவை நோக்கி போனார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போகின்ற அந்த காலகட்டத்திலே பலரும் போயிருப்பார்கள். மதீனாவுக்கு போய் சேருகின்ற நேரத்தில் அவர்கள் 20 பேர் இருந்திருப்பார்கள், அல்லது அதற்கு நெருக்கமான காலத்திலே அந்த மக்கள் வந்திருப்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது யார் மக்களிடத்திலே பகிரங்கமாக சொல்லிவிட்டு நான் போகப் போகிறேன், யாருக்கு தங்களுடைய தாய் கவலைப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் வந்து என்னை தடுத்து பார்க்கட்டும் அப்படி என்று சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. அது கடுமையாக அதாவது பலவீனமான ஒரு செய்தி. அதிலே அப்படி நடந்திருக்கலாம், அல்லாஹு அலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே நாங்கள் இந்த 3 பேரும் இந்த இடத்திலே ஒன்று சேர்வோம் என்று சொல்லிவிட்டு மக்காவிலே அவ்வாறு அறிவித்துவிட்டு கூட சென்றிருக்கலாம். ஆனால் அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு முடியாத அளவுக்கு 3 அறிமுகம் இல்லாதவர்கள் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே இருக்கின்றார்கள். இவ்வாறு ஹிஜ்ரா சென்றவர்கள் மதீனாவிலே குபாவுக்கு பக்கத்திலே அல் உஸ்பஹ் என்கின்ற ஒரு இடத்திலே தங்கியிருந்தார்கள். அவர்களுடைய உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அங்கேதான் தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை அதிகமாக மனனம் செய்திருந்தார்கள். அவர்கள் தொழுகை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். எனவே ஆரம்பத்திலே நபி அவர்கள் மதீனாவுக்கு போவதற்கு முன்னால் அங்கேதான் சஹாபாக்களும் தங்கி இருந்திருக்கிறார்கள் பெரும்பாலும். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம்.